Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இந்த வண்டி என்னன்னா XUV 500. இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அந்த அப்ஹில் டவுன்ஹில் வார்னிங் லைட் வருது. பிளஸ் ABS லைட் எரியுது. அப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, அந்த லைட்டும் மூணு லைட்டுமே கன்சிஸ்டிங்கா எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வண்டி டேஷ்போர்டு கழட்டி மாட்டிருக்காங்க. டேஷ்போர்டு கழட்டி மாட்டினதுக்கு அப்புறம் இந்த வார்னிங் லைட் வருது. இப்ப ஸ்கேன் போட்டு பார்க்கலாம். ஸ்கேன் கனெக்ட் பண்றேன். ஏன்னா இது ஃபுல்லா டேஷ்போர்டு பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு ஃபுல்லா பாடி ஷாப் ஒர்க்காக வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு இதுவாயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கேன் கனெக்ட் பண்ணிருக்கேன். என்ன டிடிசி கோடு வருதுன்னு பார்க்கலாம். இந்த டிடிசி கோடு பாத்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல 2 வருது. பிளஸ் ஏபிஎஸ்ல பாத்தீங்கன்னா U1410 U1502 ஒரு டிடிசி கோடு ஒன்று வருது. பிளஸ் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா 2 டிடிசி கோடு வருது. இந்த டிடிசி கோட் ரிலேட்டடா தான் இந்த இஷ்யூஸ் இருக்கும். இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். ஏபிஎஸ் ஓடுது. ஏபிஎஸ்ல பாத்தீங்கன்னா U1410 இது எஸ்ஏஎஸ் மெசேஜ், அதாவது ஸ்டேரிங் வீல் ஆங்கிள் சென்சார் கேலிபிரேஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இது ஸ்டேரிங் வீல் சென்சார் மேபி டேஷ்போர்டு கழட்டி மாட்டும் போது ஆங்கிள் சென்சார் கரெக்டா ஆங்கிள் சென்சார் பிக்ஸ் பண்ணலன்னா இந்த டிடிசி கோடு கன்சிஸ்டிங்கா காட்டிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கிடையாது, இந்த டிடிசி வரல. இப்போ டிடிசி கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல லெஃப்ட் ரைட் ஃபுல்லா திருப்பி எடுத்தீங்கன்னா அந்த வார்னிங் லைட் வருது பாருங்க. திருப்பி அதே அந்த மெசேஜ் வருது. சோ இதுக்கு காலிபிரேஷன் தான் பண்ணும். அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்போ இது கழட்டிடுங்க. ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல கழட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல் கழட்டுறது எப்படின்றது இந்த பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாக் வருது. இந்த சைடு ஒரு லாக், அந்த சைடு லாக். இந்த லாக் பாத்தீங்கன்னா இந்த இதுல போய் பிக்ஸ் ஆகும், இந்த காடியில போய் பிக்ஸ் ஆகும். ஜஸ்ட் அப்படியே பிரஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். இந்த லாக் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த காடிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டை வழியா இந்த கம்பியை ஜஸ்ட் அப்படி தள்ளினீங்கன்னா அப்ப அந்த லாக் அப்படியே அமைக்கும். அப்போ இந்த சைடு இழுத்துடலாம், இந்த சைடு இழுத்துடலாம். இது எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி பேட்டரி டெர்மினல் கழட்டிடுங்க. பேட்டரி டெர்மினல் கழட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல கழட்டுங்க. சோ இப்ப ஸ்டேரிங் வீல் லூஸ் பண்ணி எடுத்துட்டு இப்ப ஸ்டேரிங் வீலை தட்டி எடுத்துறேன். சோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கேன் போட்டு திருப்பி வண்டியை பேட்டரி கனெக்ட் பண்ணி ஸ்கேன் போட்டு வண்டியை இப்ப ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா ஏர் பேக் கண்ட்ரோல் மாடல கழட்டி வெளியில எடுத்துட்டேன். இப்போ ரொட்டேட் பண்றேன் ஸ்டேரிங் வீல். ஸ்கேன் கனெக்ட் பண்ணிருக்கேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் இருக்கு. அந்த டூல்ல போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது 720 ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி அப்படியே பிக்ஸ்டாவே இருக்கு. அப்படி அது மாறவே இல்லை. ஆக்சுவலி அந்த சென்டர்ல இருக்கும்போது இப்ப வீல் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. சென்டர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 0ல காட்டணும். அந்த ஆங்கிள் சென்சார் ஸ்கேன்ல போட்டு பார்க்கும்போது 0ல காட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா 720ன்றது பிக்ஸ்டு அப்படியே இருக்கு. சோ இப்ப அந்த ஆங்கிள் சென்சாரை கழட்டி ரீகாலிபிரேட் பண்ணணும். சோ இப்ப ஸ்டேரிங் வீலை கழட்டி வெளியில எடுத்துட்டேன். வண்டி இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் கிளாக் ஸ்ப்ரிங் வித் இன்டகிரேட்டட் ஆஃப் ஆங்கிள் சென்சார். இதுக்கு இங்க 6 மொத்தம் 5 லாக் வருது. 5 லாக்க சின்ன கனெக்டர் மைனஸ் கனெக்டர் வச்சு அப்படி தள்ளினீங்கன்னா அப்படி நீக்கிட்டு இது 2 சைடு லெப்ட் சைடு 2 இந்த சைடு எடுத்துட்டு மேல கடைசியா அப்படி நீக்கிட்டு அப்படி புல் பண்ணி எடுத்தீங்கன்னா மெதுவா எடுங்க, லாக் உடைச்சுக்கு போது அந்த எடுத்தீங்கன்னா வந்துடும். இதுதான் ஆங்கிள் சென்சார். பின்னாடி பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இது ஆங்கிள் சென்சார். ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது கிளாக் ஸ்ப்ரிங்ஸ். ரெண்டுமே இன்டகிரேட்டா இருக்கு. ஆனா தனியா கழட்டி எடுக்கல ஆங்கிள் சென்சார். இந்த கப்ளர் 3 கப்ளர் இருக்குல்ல, இதை கழட்டிடுங்க. இந்த 3 கப்ளர் கழட்டி வெளியில எடுத்தீங்கன்னா ஆங்கிள் சென்சார் வித் அந்த கிளாக் ஸ்ப்ரிங் அப்படியே தனியா வெளியில வந்துடும். எடுத்துட்டேன் பாருங்க. ஜஸ்ட் இப்படி பாத்தீங்கன்னாலும் தெரியுது. இது என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆங்கிள் சென்சார் ஸ்டேரிங் வீல் மாட்டும் போதோ இல்ல காலம் மாட்டும் போதோ ஒரு பொசிஷன் மாறிட்டு இருக்கும். ஒரு பொசிஷன் மாறிச்சுனாலே உங்களுக்கு ஆங்கிள் கரெக்டா காட்டாது. உங்களுக்கு இதை ஈஸியா கழட்டி எடுக்கலாம். இந்த ஆங்கிள் சென்சார் கிளாக் ஸ்ப்ரிங்ல தனியா எடுக்கலாம். பட் கிளாக் ஸ்ப்ரிங் அந்த பொசிஷன்லயே வச்சுக்கோங்க, மாத்திடாதீங்க, ரொட்டேட் பண்ணிடாதீங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் சின்ன சின்ன லாக் வரும். அந்த லாக்க சின்ன கனெக்டர் வச்சு தள்ளி அப்படியே நீக்கி வெளியில எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில எடுத்துலாம். இப்ப நான் ஸ்கேன் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அந்த கப்ளர் கழட்டிட்டேன் பாருங்க. கழட்டின உடனே சிக்னல் இன்வாலிட் அப்படின்னா ஆங்கிள் சென்சார்ல இருந்து சிக்னல் வரல அப்படின்ற இண்டிகேஷன் ஸ்கேன்ல காட்டுது. ஏன்னா கப்ளர் கழட்டி இருக்கேன், இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணல. இப்ப இந்த சென்சார் அதுல இருந்து வெளியில எடுக்கிறேன். லாக் கழட்டிட்டு வெளியில எடுத்தோன்னே இதுதான் ஆங்கிள் சென்சார்.
இந்த ஆங்கிள் சென்சார் வந்து ஏதாவது டீவியேஷன் ஆயிருந்ததுன்னா சென்சாரோட ஆங்கிள் மாறுறதுனால தான் இப்போ வந்து நமக்கு அந்த லைட் எரியுது. இப்போ இந்த சென்சாரை அந்த கப்ளர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். கப்ளர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் வந்து இக்னிஷன் கீ திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வாலிட்ன்றது மாறி திருப்பி இப்போ 423 டிகிரி காட்டுது. இப்போ ஆங்கிள் சென்சாரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 420 டிகிரி காட்டுது. இப்போ திருப்பும் போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ற பாருங்க, அந்த உள்ள இருக்கிற சின்ன அந்த இதுவை காடியை திருப்பும் போது பாத்தீங்கன்னா ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் சென்சார் வேல்யூ வந்து மாறணும். மாறுச்சுன்னா அப்போ உங்க ஆங்கிள் சென்சார் ஒர்க் ஆகுது, ஏதோ வந்து ஆங்கிளோட டீவியேஷன்ஸ் மாறி இருக்கு. இப்போ ஃபுல்லா திருப்பி ஆல்மோஸ்ட் இந்த 1 கொண்டு வந்திருக்கு, 0 கொண்டு வரணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கரெக்டா 0ல வைக்கணும். 0ல வைக்க முடியாது. சில டைம்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி மாறி இருக்கலாம். அப்படி ஒண்ணுன்றது கரெக்டான வைக்க முடியாது. சில டைம் கரெக்டா வைக்கலாம். வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ அந்த மாதிரி 0 டிகிரில வச்சுட்டேன். ஸ்கேனை நான் மேல வச்சுட்டேன். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணல, வெறும் இக்னிஷன் கீ மட்டும் தான் ஆன் பண்ணிருக்கேன். கரெக்டா வச்சு அந்த 0 டிகிரில வச்சுட்டு திருப்பி அப்படியே வச்சு லாக் பண்ணிட்டு இந்த கிளாக் ஸ்ப்ரிங்ல வச்சு லாக் பண்ணும்போது கரெக்டா இந்த டிகிரில இருந்திருக்கு. இதுக்கு அப்படியே உல்டாவா திருப்பி பாத்தீங்கன்னா அதோட கிளாக் ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா அந்த கப்ளர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் வீல்ல கரெக்டா வந்து நிக்கணும். அதையும் பாத்துக்கோங்க. அது மாற்றத்துக்கு முன்னாடி வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் மாட்ட முடியும். ஏன்னா அது ஒரு பொசிஷன்ல வச்சுதான். இப்போ கிளாக் ஸ்ப்ரிங்கு மாட்டிட்டேன். லாக் பண்ணி மாட்டின பிறகு பாத்தீங்கன்னா இப்ப ஆங்கிள் சென்சாரோட டிகிரி எவ்வளவு இருக்கு பாருங்க, 0. அந்த மாதிரி 0 டிகிரில கொண்டு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். கண்டிப்பா அப்படி திருப்பும் போது லைட்டா வரும். முன்னாடி இப்படி கிடையாது. நமக்கு 720 டிகிரின்றது பிக்ஸ்டாவே அப்படியே இருந்துச்சு. நம்ம திருப்பினாலும் ரொட்டேட் பண்ணாலும் அப்படியே பிக்ஸ்டாவே இருந்தது. இப்போ ஸ்டேரிங் வீல மாட்டிக்கிறேன். ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் வந்து சேஞ்சஸ் வருதா அப்படின்றத காட்டுறேன். இக்னிஷன் கீ மட்டும் தான் ஆன் பண்ணிருக்கேன். ஸ்டேரிங் வீல் நெட்டை மாட்டி விட்டுறேன். ஏன்னா வந்து ஸ்டேரிங் வீல் திருப்பும் போது ஏதாவது வீல் வெளியே வராமல் இருக்கிறத திருப்பிட்டு இப்ப வண்டியை வந்து இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஸ்கேன் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்கேன் கனெக்ட் பண்ணி டிடிசியை கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிடிசியை கிளியர் பண்ணிட்டு கிளியர் ஆனோன்னு அப்பவும் கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிட்டு ஸ்டேரிங் வீல் திருப்பும் போது திருப்பி அந்த டிடிசி 2 டிடிசி வந்து கன்சிஸ்டிங்கா வந்துட்டே இருக்கும். இப்போ டிடிசி ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ண உடனே அந்த வார்னிங் லைட் வரல. ஸோ இப்போ ஸ்டேரிங் வீல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேரிங் வீல ஃபுல் ரொட்டேஷன்ஸ் இந்த சைடு அந்த சைடு அந்த ஒயர்லாம் வந்து எதுவும் டச் ஆகாத மாதிரி பாத்துங்க, ஏதாவது ஷார்ட் ஆகாத மாதிரி பாத்துங்க. ஸ்டேரிங் வீல ஃபுல்லா லெஃப்டோ ரைட்டோ எந்த டைரக்ஷன் வேணா ஃபுல்லா திருப்புங்க. ஃபுல்லா திருப்பும் போது அந்த வார்னிங் லைட் வருதான்ற செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த வார்னிங் லைட் வரல. ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் திருப்பும் போதும் பாத்தீங்கன்னாலும் வந்து ஸ்கேன்ல அந்த ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் வந்து மாறிட்டே இருக்கும், டிகிரி மாறிட்டே இருக்கும். இப்படி இந்த சைடு திருப்பும் போது வந்து 0, சென்டர்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா 0ல இருக்கும். லெஃப்ட் திருப்பும் போது வந்து பிளஸ் காட்டும், ரைட் திருப்பும் போது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் காட்டிட்டே இருக்கும் ஆங்கிள் சென்சார். இப்போ நான் ஸ்டேரிங் வீல் வந்து சென்டரா வச்சிருக்கேன். ஸ்டேரிங் வீல் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸ்ட்ரைட்டா இருக்கும் போது வந்து ஆங்கிள் சென்சார் வந்து என்ன டிகிரில இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கேன்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ அது எதுல போய் பார்க்கணும்னா ரீட் டேட்டா இருக்குங்க. ரீட் டேட்டா போனீங்கன்னா இந்த D6 LID6 இருக்கும். இதுல ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல தெரியும் பாருங்க. இதுல தான் வந்து அந்த ஸ்டேரிங் ஆங்கிள் சென்சார் என்ன பொசிஷன்ல இருக்கு. ஸ்டேரிங் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா இல்ல, பட் ஆனா வந்து அந்த திருப்பும் போது மாறுது. முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு பிக்ஸ்டா இருந்த மாதிரி இல்ல. இப்ப ஸ்டேரிங் திருப்பும் போது அப்படியே மாறிட்டே இருக்கு. இப்போ ஸ்டேரிங் லெஃப்ட் திருப்பினாலும் ரைட் திருப்பினாலும் அந்த ஆங்கிள் சென்சார் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வந்து வரல. சோ இதுதான் வந்து கேலிப்ரேஷன் பண்ற ப்ரொசீஜர் ஃபார் XUV500. இப்ப ஏர்பேக் கண்ட்ரோலர் மாடல் மாட்டிட்டு திருப்பி ஸ்டேரிங் வீல செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஏர்பேக் கண்ட்ரோல் மாடல் மாட்டிட்டேன். அந்த கிரீன் கலர் கப்ளர் மாட்டுறதுக்கு முன்னாடியும் கழட்டுறதுக்கு முன்னாடியும் பேட்டரி டெர்மினல் கழட்டிட்டு மாட்டுங்க. அப்புறம் அந்த ஹார்ன் ஒயரும் மாட்டிட்டேன். இப்ப ஜஸ்ட் இது மாட்டிட்டு அப்படியே வந்து லாக் அப்படியே ஜஸ்ட் பிரஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அப்படியே வச்சு அழுத்துனீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே லாக் ஆயிடும். அந்த 2 லாக்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த காடியில வந்து அப்படியே உட்காந்துரும். அது உட்காருதான்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது வந்து பேட்டரி டெர்மினல கழட்டிடுங்க. கழட்டிட்டு வேலை பாருங்க. இப்ப எல்லா ஸ்டேரிங் வீலு கவர் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்ப ஸ்கேன் போட்டு கனெக்ட் பண்ணி பாக்குறேன். ஏன்னா வந்து ஏர்பேக் கண்ட்ரோல் மாடல் லைட்லாம் வந்து எரிஞ்சிட்டு இருந்ததுல, அதெல்லாம் ஸ்கேன் போட்டு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு எல்லா டிடிசியும் கிளியர் பண்ணிட்டு வேற ஏதாவது வருதான்றது செக் பண்ணிக்கலாம். சோ எந்த வார்னிங் மெசேஜும் வரல, பிளஸ் வந்து டிடிசியும் வரல.
இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லயும் 2 டிடிசி வந்தது. அதுவும் இது கோர் ரிலேட்டட் தான். சரிங்களா? ஏபிஎஸ் லைட்டும் வரல, எஸ்ஆர்எஸ் எதுவுமே வரல. வெறும் வந்து அந்த ஏசி ரிலேட்டட் தான் மட்டும்தான் வருது. பட் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா திருப்பி ஸ்டேரிங் வீல திருப்பி பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்டா மாட்டிட்டேன். ஸ்டேரிங் வீல் திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஸ்டேரிங் வீல் லெஃப்டோ ரைட்டோ எது டைரக்ஷன் வேணா திருப்புங்க. திருப்பும் போது அந்த வார்னிங் மெசேஜ் வரல. ஸோ இது வந்து டேஷ்போர்டு கழட்டி மாட்டும் போது இல்லை அந்த ஸ்டேரிங் காலம் ஒரு பொசிஷன் தப்பா மாட்டும் போது இந்த டிடிசி வருது, பிளஸ் இந்த வார்னிங் மெசேஜ் வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.